ஸோ ஏஐ வில் ரீப்ளேஸ் டெவலப்பர்ஸ். ஸோ ஏஐயோட இம்பேக்ட் எப்படி இருக்குது இப்போ கரண்ட் மார்க்கெட்டில்? சாஃப்ட்வேர், ஐடி அந்த ஜாப்ஸ்லாம் வந்து இட் இஸ் சீன் அ டிக்ரீஸ். ஓகே, ஹைரிங் வந்து கொஞ்சம் இட் இஸ் ஆன் த ஸ்லோவர் சைடு. இப்போ மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேரோட மைண்ட் செட் என்னென்னா இப்போ ஐடியில் என்ன நடந்தாலும் ஏஐ தான் நினச்சிக்கிறாங்க. ஸோ ஏஐயில் இருக்கிறனால தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது வந்து ஏஐனால தான் ரிடக்ஷன் இருக்குன்றத மாதிரி சொல்ல முடியாது. ஜென்ரலி ஓவரால் எக்கனாமியே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கிறதுனால டெக்னாலஜி ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து இட் ஹஸ் பீன் ஆன் த டிக்ளைன். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். உங்களை காலையில் மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் ஏஐயோடைய ஹெல்ப் எப்படி யூஸ் பண்ணுறீங்க? உங்கள் டெலிவரிக்கு அது எப்படி ஹெல்ப் பண்ணுது? கிரேட் கொஸ்டின். பட் அது வந்து இட் ஹஸ் எவால்வ்டு டு பிகம் ஒரு மாதிரி கோடிங் அசிஸ்டன்ட். இந்த கோடிங் அசிஸ்டன்ட் வில் நோ யுவர் என்டையர் கோட் வேஸ். இட் வில் நோ ஆல் யுவர் டேபிள்ஸ் அண்ட் எவ்ரி திங். இப்போ ஒரு ஹியூமன் இல்லாமல் ஸோ கோடிங் அசிஸ்டன்ட் வில் டூ எவ்ரி திங். தட் இஸ் நாட் ட்ரூ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஹெல்த் கேர் ரெக்கார்ட்ஸ் அண்ட் பேங்கிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே செக்யூராக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் எல்எல்எம் கிட்ட வந்து உங்களோட கம்பெனி ரெக்கார்ட்ஸை வந்து நீங்கள் கொடுப்பீங்களா? அது வந்து லாட் ஆஃப் எஸ்பெஷலி ஹெல்த் கேர், நீங்கள் சொன்ன மாதிரி பேங்கிங், அதெல்லாம் வந்து தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் ஆல்சோ இன் பிளேஸ். ஓகேங்களா? இப்போ ஏஐனால தெர் இஸ் அ பேஷண்ட் ஹூ இஸ் கெட்டிங் அஃபெக்டட்னு வச்சுக்கோங்க. ஃபைனலி அட் தி எண்ட் ஆஃப் த டே தென் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் இல்லையா? Hello friends. So today we have chief guest more than 16 plus years of experience. So Mr. Rajeshwaran. So your IT industry வந்து more than 16 years experience இருக்குது. டேட்டா அனலிஸ்ட்டாக கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கரண்ட்டாக ஐடி ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது? ஸோ கரண்ட் ஐடி மார்க்கெட்டில் வந்து நிறைய பேருடைய மைண்ட் செட் வந்து ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஜாப் இல்லை, ஏஐ வந்தனால ரீப்ளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் ரியல் டைமாக ஸோ டேட்டா அனலிஸ்ட் அண்ட் ஏஐ இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட் பண்ணுறோம். ஸோ அவங்ககிட்ட டீட்டெயிலாக உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெல்கம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐம் ராஜேஸ்வரன். நான் இன்ஜினியரிங் NIT ட்ரிச்சியில் படித்தேன். தென் MBA படித்தேன் BIM ட்ரிச்சி. அதுக்கப்புறம் ஐ ஹேவ் அபவுட் 16 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பிஸ்னஸ் அனலிஸ்ட், ப்ரீசேல்ஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு and then I started into analytics delivery. So last about close to 12 years I'm into analytics and AI delivery. Now I'm in an analytics and AI delivery leadership position in a data and AI firm. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ லாஸ்ட் 12 years சொன்னீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 16 yearsல பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த லாஸ்ட் 12 yearsல வந்து டேட்டா அனலிஸ்ட் அண்ட் ஏஐ டெலிவரியில் இருக்கீங்க. ஸோ மெயின் வந்து என்னோட மெயின் கொஷின் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து ஸோ ஏஐ வில் ரீப்ளேஸ் டெவலப்பர்ஸ். ஸோ ஏஐயோட இம்பேக்ட் எப்படி இருக்குது இப்போ கரண்ட் மார்க்கெட்டில்? Two things. ஒன்று வந்து சாஃப்ட்வேர், ஐடி அந்த ஜாப்ஸ்லாம் வந்து இட் இஸ் சீன் அ டிக்ரீஸ். ஓகே, ஹைரிங் வந்து கொஞ்சம் இட் இஸ் ஆன் த ஸ்லோவர் சைடு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இட் கான்ட் பி இது வந்து ஏஐனால தான் ரிடக்ஷன் இருக்குன்றத மாதிரி சொல்ல முடியாது. ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா, ஏஐ வந்து இட் ஹஸ் ப்ராபப்ளி கிரியேட்டட் மோர் ஜாப்ஸ் தான். பிகாஸ் டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்டு ஏஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த 2020, 21, 22ல் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் கம்பெனிஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருந்தது. பிகாஸ் ஆஃப் கோவிட் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் டிரைவர்ஸ் டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இட் இன்க்ரீஸ் வெரி ரேப்பிட்லி. அப்போ பார்த்தீங்கன்னா ஜாப் மார்க்கெட் வந்து இட் வாஸ் இன் த பூம். ஈவன் ஐ வுட் சே தட் அந்த ஒரு ரோலுக்கு ஒரு சர்டன் ஸ்கில் செட்ஸ் தேவைன்னா அதோட 60% ஸ்கில் செட்ஸ் இருந்தால் கூட அந்த பர்சன் வந்து எடுத்து ஹையர் பண்ண. பட் அந்த ரேப்பிட் டிமாண்ட் வந்து இட் ஹஸ் கான் டவுன் பிகாஸ் இந்த டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க. ஜென்ரலி ஓவரால் எக்கனாமியே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கிறதுனால டெக்னாலஜி ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து இட் ஹஸ் பீன் ஆன் த டிக்ளைன். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து அவ்வளோ இருக்கிறது இல்லை. இப்போது ஏஐனாலையும் அது கான்ட்ரிபியூட் பண்ணுதானா? மேபி நாட். என்ன கேட்டிங்கன்னா, ஏஐனால ப்ராபப்ளி இட் ஹஸ் ஒன்லி கிரியேட்டட் more job opportunities, more avenues for IT, more avenues for technology investment and therefore more jobs. But in the 2021-22ல வந்து இருந்த பூம் வந்து அது வந்து ரொம்ப டேப்பர் ஆகுது. அது வந்து they are adjusting.
டெக்னாலஜி இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஆரக்கிளில் வந்து எவ்வளோ 30,000 மெம்பர்ஸ் சொன்னாங்க. whatever. Oracle வந்து you will regard it as a very growing technology company. இது வந்து ஏஐனால தான் வந்து இந்த 30,000 ஜாப்ஸ் போகுதுன்னு கேட்டிங்கன்னா I don't think so. I don't think that is the reason. என்ன கேட்டிங்கன்னா the primary reason is அந்த போஸ்ட் கோவிட் வந்து ஒரு 3 years ஆஃப் பூம் இருந்தது. அது வந்து it has gone down. இந்த எக்கனாமி சைக்கிள் வந்து கொஞ்சம் திரும்பி ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன கேட்டிங்கன்னா there will be more IT jobs coming up. ஏஐனால சேஞ்சஸ் இருக்குன்னா எஸ் சேஞ்சஸ் இருக்கும், பட் ஐ வுட் சே that ஏஐனால there will probably be more jobs created than less jobs in technology related field. அதான் இப்போ மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேரோட மைண்ட் செட் என்னென்னா இப்போ ஐடியில் என்ன நடந்தாலும் ஏஐ தான் நினச்சிக்கிறாங்க. ஸோ ஏஐயில் இருக்கிறனால தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நார்மலாக ஆஸ் யூஷுவல் ஐடி கம்பெனிஸில் வந்து எப்பவுமே லே ஆஃப் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்பவுமே டெக்னாலஜிக்கு ஒரு சில டைம் நல்ல ஓப்பனிங்ஸ் இருக்கும், ஒரு சில டைம் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். பட் இப்போ அந்த ஏஐ கான்செப்ட்ஸ் இருக்கிறனால எவ்ரி ஒன் வில் திங்க் ஏஐனால எம்ப்ளாயீஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஓகே, ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அந்த ஏஐ ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்றது உங்களோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்மளுடைய சேனலில் அதிக வியூவர்ஸ் வந்து ஸோ ஃப்ரெஷர்ஸ் இருப்பாங்க. 26 பாஸ்டோ 25 பாஸ்டோ இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ளஸ் கெரியர் ஸ்விட்ச் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ நிறைய பேருடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏஐ வந்து பை டிஃபால்ட்டாகவே கோட் ரீப்ளேஸ் பண்ண ஆஸ் யூஷுவல் நான் கொஸ்டின் கேட்ட மாதிரி தான். ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஏஐ வந்து டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணாது. ஸோ ஏஐ தெரிஞ்ச டெவலப்பர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. தெரியாதவங்க அந்த ஸ்கில்ஸை தெரியாதவங்க தான் ரீப்ளேஸ் ஆகும்னு சொல்லியிருப்போம். அப்போ ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சும்மா பேசிக்காக ஏதாவது ஒரு ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி சும்மா ஒரு பேசிக் ரெட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கோட் கம்ப்ளீட்டாக ஏஐ கம்ப்ளீட் பண்ணிடுது. ஸோ தென் ஒய் டெவலப்பர்ஸ் அப்படின்ட்டு நிறைய. பட் அது வந்து இட் ஹஸ் எவால்வ்டு டு பிகம் ஒரு மாதிரி கோடிங் அசிஸ்டன்ட். இந்த கோடிங் அசிஸ்டன்ட் வில் நோ யுவர் என்டையர் கோட் பேஸ். இட் வில் நோ ஆல் யுவர் டேபிள்ஸ் அண்ட் எவ்ரி திங். இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் அண்ட் ஏஐ இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீங்கள் எந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணுறீங்க? உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்ன? இப்போ ஒரு உங்களை காலையில் மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் ஏஐயோடைய ஹெல்ப் எப்படி யூஸ் பண்ணுறீங்க? உங்கள் டெலிவரிக்கு அது எப்படி ஹெல்ப் பண்ணுது? கிரேட் கொஸ்டின். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 years முன்னாடி when OpenAI made ChatGPT a little more mainstream, இது வந்து it began as a chat assistant தான். நான் வந்து ஒரு இன்புட் கொடுப்பேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கோட் எனக்கு ஹெல்ப் வேணும்னா அது ஒரு கோட் கொடுக்கும், அந்த கோட் எடுத்து என்னோட கோட் பேஸில் பிளக்இன் பண்ணி பண்ணுவேன். பட் அது வந்து it has evolved to become ஒரு மாதிரி கோடிங் அசிஸ்டன்ட். இந்த கோடிங் அசிஸ்டன்ட் will know your entire code base. It will know all your tables and everything. இதுக்கு மேலே வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். இந்த டேபிள் வந்து இதெல்லாம் வச்சுட்டு இருக்கு, இந்த காலம்ஸ் இருக்கு, இதெல்லாம் வச்சுட்டு இருக்கு. அது வந்து இட் வில் கிவ் அ மோர் ப்ரிசைஸ் கன்சைஸ் கோட். ஸோ அந்த சேட் அசிஸ்டன்ட்ல இருந்து கோடிங் அசிஸ்டன்ட் வந்து இப்போ இட் ஹஸ் எவால்வ்ட். 3-4 years முன்னாடி கோடிங் அசிஸ்டன்ட்டா யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு சேட் அசிஸ்டன்ட்டா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கோடை வந்து இன்டெகிரேட் பண்ணுவோம். பட் இப்போ வந்து தட் transition is happening. Most of the companies will have some coding assistant which is helping developers to write code better, faster. இதெல்லாம் agents வந்து I will see it more as an, இப்போ வந்து let's say ஒரு 3 application லிங்க் பண்ணி ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணோம்னா then I will use I will create agents, I will use agents. or வந்து ஒரு கிரியேட் பண்ண கோட் எக்ஸிக்யூட் பண்ணி அதோட அவுட்புட் எடுத்துட்டு இன்னொரு let's say if I need to do something I can build those things with agents. அந்த agentic use casesலாம் வந்து it is still evolving. It has probably just started now. அது வந்து people are still figuring out. There are lots of questions around security especially. அதோட best practices இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், that is evolving. It will continue to evolve. பட் வந்து இந்த கோடிங் அசிஸ்டன்ட் வந்து it has become very mainstream now. கோடிங் அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறாங்க. Let's say if your company is not using it, they should probably invest and start making it mainstream. ஓகே, அதுதான் இப்போ நீங்கள் கோடிங் அசிஸ்டன்ட் மேபி நான் கொஷின் வந்து நீங்கள் கோடிங் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி உங்களோட டெலிவரிஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டில் கோடிங் அசிஸ்டன்ட் கேன் டூ எவ்ரி திங். இப்போ ஒரு ஹியூமன் இல்லாமல் ஸோ கோடிங் அசிஸ்டன்ட் வில் டூ எவ்ரி திங். தட் இஸ் நாட் ட்ரூ. ஏன்னா கோடிங் அசிஸ்டன்ட் எஸ் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அது வந்து ஒரு நல்ல அவுட்புட் ஜென்ரேட் பண்ணும். பட் அந்த அவுட்புட்டு தான் எனக்கு வேணுமா இல்லை அது வந்து ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணி பண்ணணும்னா, இப்போ நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணுறேன்னா நான் கோடிங் அசிஸ்டன்ட் ஐ வில் பி ஏபிள் டு ரைட் இட் ஃபாஸ்டர். லெட்ஸ் சே ஸ்டெப் A B Cன்னு பண்ணணும்னா ஐ வில் ஹேவ் டு tell the coding assistant do A, do B, do C. B-லேருந்து C போகிறது பதிலாக B-லேருந்து D போகணும்னு வச்சுக்கோங்களேன். That is a call which a human will be able to take better rather than a coding assistant. Coding assistant வந்து it will help a data analyst job much easier, faster. எனக்கு டேட்டா பற்றி தெரியும், பிஸ்னஸ் தெரியும், கோடிங் ரீசனபிளாக தெரியும்னால அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைன்னா தென் யூ கேன் யூஸ் ஏஐ அந்த கேப் நீங்கள் அட்ரஸ் பண்ணிடலாம். ஓகே, பட் ஆனால் நீங்கள் ஏபிசி பண்ணுறது போல் ஏபிடி பண்ணணும்னா அது வந்து இட் இஸ் அ ஹியூமன் மைண்ட் தட் இஸ் இன்வால்வ் விச் ஹஸ் டு ஸ்டெப் இன் அண்ட் கிவ்
ஸோ அப்போ பை டிஃபால்ட்டாக நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஹியூமன் ப்ளஸ் அசிஸ்டன்ட் கோடிங் அசிஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா we can then it is a very powerful combo. Yes. Okay. ஸோ அப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு ஏஐ கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணாது. we need ஒரு ஹியூமன், அந்த ஹியூமனுக்கு அந்த ஏஐ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து இப்போ இருக்கிற ஐடிஸ்ல வந்து நம்மளால் சர்வை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மெயின் கொஷின் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு செக்யூரிட்டி பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் வந்து நீங்கள் ஏஐ கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ணுவீங்களா? ஏஐ வந்து இப்போ மிஸ்டேக் பண்ணுமா பண்ணாதா? ப்ளஸ் ஏஐ நம்பி உங்களுடைய கம்பெனி டேட்டா அண்ட் கம்பெனியோடைய எனக்கு தெரிஞ்சு ஹெல்த் கேர் ரெக்கார்ட்ஸ் அண்ட் பேங்கிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே செக்யூராக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் எல்எல்எம் கிட்ட வந்து உங்களுடைய கம்பெனி ரெக்கார்ட்ஸை வந்து நீங்கள் கொடுப்பீங்களா? அது வந்து லாட் ஆஃப் எஸ்பெஷலி ஹெல்த் கேர், நீங்கள் சொன்ன மாதிரி பேங்கிங், அதெல்லாம் வந்து there are lots of regulations also in place. AI வந்து it is definitely going to help. Finally AI வந்து இப்போ ஹெல்த் கேரில் யூஸ் பண்ணால் it should finally help the end consumer. But at the same time privacy, securityலாம் should be taken care of. So இந்த மாதிரி செட்டிங்ஸில் வந்து the approach is even more cautious. ஓகேங்களா? இப்போ ஏஐனால there is a patient who is getting affected னு வச்சுக்கோங்களேன், finally at the end of the day. Then it's very dangerous இல்லையா? ஸோ அதனால தான் வந்து some of the sectors people are very cautious. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் human in the loop னு சொல்லுவாங்க. AI will only help the human. It won't replace the human. Maybe it will help human be a lot more faster and efficient. ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கலாம், மற்ற செக்டாரில் இருக்கிற அதிக யூசேஜை கம்பேர் பண்ணுறப்ப இதில் ஓரளவுக்கு ஒரு சில இடத்துல we are not still depending on human, அப்படி எடுத்துக்கலாமா? We are still not dependent on AI ன்னு மீட் பண்ணுறீங்க? ஆமாம். இல்லை, AI வருது, it is being used, but then அது வந்து it is even more tightly controlled with human. Correct. So that AI should not go berserk and make some decisions which human would never have made. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மெயின் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய ஃப்ரெஷர்ஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இப்போ நான் நேற்று கூட ஒரு 2 days பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டெவலப்பராக இருக்காங்க, ஜாவா டெவலப்பராக இருக்காங்க. அவங்க வந்து ஸ்விட்ச் பண்ணணும் இப்போ ஏஐ இன்ஜினியராக மைக்ரேட் ஆகிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு இப்போ ரியல் டைமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கே they don't have ஐடியா நம்ம என்ன படிக்கணும், ஸோ என்ன ஸ்கில்ஸ் இருந்தால் நம்மளால் வந்து மைக்ரேட் ஆக முடியுன்ற மாதிரி கிளியராக அவங்களுக்கு ஒரு பிக்சர் இல்லை. அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு, ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இன்னும் they don't know about ஃபண்டமெண்டலாகவே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. பட் அவங்களுடைய தாட் என்னவாக இருக்கும்னா டேட்டா அனலிஸ்ட் ஆகணும், ஏஐ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே இப்போ நான் எந்த ரோலில் ஈஸியாக உள்ளே போக முடியும்? இப்போ நான் ஏஐ இன்ஜினியராக போகலாமா, இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகலாமா, இல்லைனா டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோல் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த ரோலில் அவங்க எதில் நம்ம மேப் பண்ணலாம் அவங்கள? இந்த ஏஐ இன்ஜினியரிங் வந்து இட் இஸ் ப்ரிட்டி ஹை எண்ட். ஓகேங்களா? இந்த ஃப்ரெஷராக இருந்தாலும் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வெரி ஹை. அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும், அவங்களா பண்ணியிருக்கணும். தே ஷுட் பி அவேர் ஆஃப் a lot of software engineering concepts. அது இருந்தால் தான் frankly AI இன்ஜினியராக போக முடியும். தட் இஸ் பேசிக்ஸ். ஓகே, தி அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்வேஸ் இருக்கு. ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகலாம், ஒரு டேட்டா அனலிஸ்டாக போகலாம். தோஸ் ஆப்ஷன்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். இதில் வந்து மோர் தென் ஏஐ இல்லை இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ டேட்டா அனலிஸ்ட், ஒரு டேட்டா அனலிஸ்ட்னு வச்சுக்கோங்க. இந்த டேட்டா அனலிஸ்ட்டுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? SQL தெரிஞ்சிருக்கணும். They should be able to have basic mathematics skills. They should be able to think logically, connect the dots. அதெல்லாம் தான் மெயின் ஸ்கில்ஸ். ஏஐ இஸ் ஜஸ்ட் அ சப்ளிமெண்ட்ரி ஸ்கில். ஓகே, ஏஐ இருக்கணும்லாம் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்குன்னு ஏஐ இருக்கணும்லாம் வந்து பீப்புள் ஒன்ட் நெசசரிலி லுக் அட் இட். பட் லாஜிக்கலாக என்னால் அனலைஸ் பண்ண முடியுமா, லாஜிக்கலாக என்னால் ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் வச்சு ஒரு இன்சைட்ஸ் கொண்டு வர முடியுமான்னு தான் பார்ப்பாங்க மெயினாக. ஃப்ரெஷர்ஸ் எஸ்பெஷலி அவங்க வந்து ஏஐயில் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்றது இட் இஸ் நாட் அ மெஷர். பட் ஏஐ யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இட் வில் ஆட் டு த கிரெடென்ஷியல்ஸ். பட் தட் இஸ் நாட் த பிரைமரி ஸ்கில் செட். பட் ஏஐ இன்ஜினியராக போனோன்னா தென் இட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நான் சொன்ன மாதிரி ஏஐ இன்ஜினியர் இஸ் ஸ்லைட்லி. ஸோ இது ஃப்ரெஷர்ஸ்க்கு கெரியர் ஸ்விட்ச் பண்ணுறவங்க ஆல்ரெடி தே ஆர் பேக் அண்ட் டெவலப்பர் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஏஐ ஸ்விட்ச் பண்ணுறது அவங்க வந்து அகேன் இந்த ஏஐ ஸ்விட்ச்ன்றது தட்ஸ் அ வெரி பிக் கால் தட் they need to take. இப்போ ஏஐ வந்து அவங்க ஏரியாலேயே யூஸ் பண்ண முடியும். அவங்க பேக் அண்ட் இன்ஜினியராக இருக்காங்கன்னா தட் மீன்ஸ் தட் தே ஆர் ஸ்ட்ராங் இன் தட் 5 years பேக் அண்ட் இன்ஜினியராக இருக்காங்கன்னா தே வில் பி ரீசனபிளி ஸ்ட்ராங் இன் தட் ஏரியா. அதில் வந்து தே ஷுட் எக்ஸ்பேண்ட் ஆன் நியூவர் டூல்ஸ். அதில் வந்து ஏஐ எப்படி யூஸ் பண்ணி அவங்களோட ஒர்க் வந்து ஃபாஸ்டராக பண்ணணும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கோயிங் டு ரிமைன். பட் என்னன்னா ஏஐ வச்சு
we can fast track the completion of those projects. ஓகே, அது வந்து அவங்க பார்க்கலாம். அது இல்லைனா then somebody with AI will basically replace them. அது பார்க்கலாம். But suppose if their interest is in building AI related application itself, then they will have to equip themselves with the necessary skills. அதுக்கப்புறம் அந்த switch பண்ணலாம். ஓகே, அப்போ மோஸ்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் they should be strong in fundamentals. Exactly. ஸோ DB ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் அண்ட் சம் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ இது இருந்துச்சுன்னா they can easily enter IT. அண்ட் ப்ளஸ் மெயின் நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாகவே இப்போ வர்றவங்க எல்லாமே வந்து காப்பி பேஸ்ட், இப்போ சாட் ஜிபிடிலையோ ஏதோ ஒரு கோடிங் அசிஸ்டண்ட்டை வச்சு தே வில் டூ கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் ஏஐ. ஸோ அந்த ஏஐ கொடுக்குற கோட் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. ஸோ இதை பற்றி நீங்கள் எப்படி ஃப்ரெஷர்ஸ் தட் இஸ் த ப்ராப்ளம். இப்போ அதுதான் வந்து அது பண்ணுறதுனால வந்து அதனால தான் வந்து நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது. பீப்புள் திங்க் தட் ஏஐ எல்லாம் பண்ணிவிடும். பட் என்னன்னா ஆர் நான் ஏஐ வச்சு பண்ணதுனால now I am an expert in they might get a perception. That is where things go wrong, right? நம்ம பேசின மாதிரி they should be freshers especially சொல்கிறேன், they should be strong in fundamentals. ஏஐயும் அடிஷ்னலி தெரிஞ்சுட்டு ஏஐ வச்சு அவங்க ஒர்க்கை வந்து ஃபாஸ்டராக பண்ணியிருந்தாங்கன்னா ஆர் அந்த ஒர்க்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா தென் இட் வில் ஆட் வேல்யூ. ஏஐ யூஸ் பண்ணதுக்காக பண்ணணும்னு சொல்கிறது வந்து இட் இஸ் ஐ எம் நாட் இன் ஃபேவர் ஆஃப் தட். ஓகே, ஒன் லாஸ்ட் கொஷின். இப்போ நிறைய மேபி ஃப்ரெஷர்ஸ் வேணாம், இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ், இப்போ நம்ம சேனல்லே நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோ உங்களுக்கு நீங்கள் இது கிளாட் யூஸ் பண்ணல, இன்னும் நீங்கள் இன்னும் அவுடேட்டடாக இருக்கீங்க, ஸோ கிளாட் கோட் எவ்ரி திங் வில் கம்ப்ளீட் அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க. இப்போ இமேஜின் இப்போ மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய சர்வீசஸ் இருக்கிறப்ப ஒரு கிளாடோ என்ன ஏஐ வேணாலும் இருக்கட்டும், ஸோ கிளாட் கோட் யூஸ் பண்ணாலும் சரி, கோடாக்ஸ் யூஸ் பண்ணாலும், கிட்டப் கோபைலட் எந்த கோடிங் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணாலும், ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அந்த சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். பட் இந்த சர்வீஸு இன்னொரு சர்வீஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம்ல, அந்த பிரிட்ஜ் கிரியேட் பண்ணுறோம்ல, ஸோ இது வந்து ஏஐ பண்ண முடியுமா? இப்போ எந்த ஏஐ யூஸ் பண்ணாலும் இந்த விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணுற இந்த ஆர்கிடெக்சர் டிசைன், அந்த ஆர்கிடெக்சர் சொல்கிறேன், இப்போ அரௌண்ட் உங்களுக்கு 16+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இந்த ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணுறது, இந்த ஸ்கேல் பண்ணுறது அப்ளிகேஷன்ஸை, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணுமா நம்ம சாஃப்ட்வேர்ஸ்? ஏஐ டெஃபினெட்லி ஹெல்ப் பண்ணும். பட் அட் த சேம் டைம் நான் ஏஐ வச்சே பண்ணணும்னா ஏஐ வந்து ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வித் நாட் த ரைட் ஸ்கில் செட்ஸ் இப்போ ஏஐ வச்சு ஒரு ஆர்கிடெக்டை ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா I don't think that is possible. Now the architect will have a larger context. The architect will not only look at that application and the entire ecosystem of applications like where does it sit, how does it sit, they will do an impact assessment. Yes, AI வச்சு நீங்க அது பண்ணலாம், பட் அந்த இன்புட்ஸ், அந்த ப்ராம்ப்ட் அண்ட் the context எல்லாமே வந்து a person who has knowledge of the subject will be able to the entire ecosystem and the architecture understanding இருக்கிறவங்களுக்கு they can give proper prompt and they can easily connect every components. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க இது டோன்ட் கனெக்ட். ஆடியன்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே ஏஐ பண்ணிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ உங்களோட பாயிண்ட் வந்து ஸோ ஏஐ கேனாட் ரீப்ளேஸ் ஆர்கிடெக்ட், அந்த சீனியர் டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணாது, டெவலப்பர்ஸை ரீப்ளேஸ் பண்ணாது. ஸோ யார் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் இருக்காங்களோ தே கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் ஏஐ ரைட் பண்ணுற கோடு. கரெக்ட். சி அந்த டெவலப்பர்ஸ் வந்து இஃப் தே யூஸ் ஏஐ தே வில் பிகம் ஈவன் மோர் பவர்ஃபுல். லாஸ்ட் இன்னொரு பாயிண்ட், ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஃபண்டமெண்டல் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறது வந்து ஒரு இந்த நீங்கள் சொன்னீங்களா 2022 ஓப்பன் ஏஐ வந்ததுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன எரர் இருந்தால் கூட தே வில் டூ ரிசர்ச். ஏதாவது ஒரு எரர் நான் போய் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ செக் பண்ணுறது, வெப்சைட்ஸ் நிறைய ரெஃபர் பண்ணிட்டு அந்த எரரை அனலைஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எரர் வர்றது இப்போ கோடிங் அசிஸ்டன்ட் டைரெக்டாக ஐடியில் இன்டகிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அதுவே நமக்கு எரர் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுவே அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துட்டு, இன்கேஸ் அவங்க சேட் அசிஸ்டன்ட் ஏதாவது வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தே வில் கோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் பேஸ்ட் சாட் அசிஸ்டன்ட் வச்சு அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ இதோட பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டலாவோ அந்த கண்டெக்ஸ்டே உங்களுக்கு புரியல. ஸோ அந்த அப்ளிகேஷனோட டொமைன் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் ஆனால் அந்த கோடு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், வித்தின் 2 டேஸ்க்குள்ள அந்த சாஃப்ட்வேர் நான் பில்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க. நிறைய ரெஸ்யூமில் நான் நிறைய இன்டர்வியூவில் பார்க்குறப்ப. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன இப்போ ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க? என்னன்னா see that is definitely AI யூஸ் பண்ணுறது நம்ம வந்து we say that people should use it especially in the debugging areas. AI வந்து it is very powerful, but it is important to know அந்த AI வந்து it is going to give the fix, it is also going to explain the bug also. அது ரெண்டுமே அவங்க பார்க்கணும், பட் அதை பார்க்க மாட்டாங்க இப்போ இருக்கிற பிரச்சனை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி a mindset. பார்த்தீங்கன்னா ஸோ AI யூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் அ ஷார்ட்கட்டுன்னு எடுத்துக்கிறது இட்ஸ் நாட் அ பிரைட் ஐடியா. அதோட ஒரு கோட் ஃபிக்ஸ் பண்ணதுன்னா இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு கிவ் ரீசன்ஸ். ஓகே, இட் இஸ் கோயிங் டு கிவ் ரீசன்ஸ் இன் அ மோர் அண்டர்ஸ்டாண்டபிள் மேனர். அதுவும் படிச்சுட்டு இது யூஸ் பிகாஸ்
இட் மைட் ஹேவ் ஒன்லி சர்டன் கான்டாக்ட்ஸ், அதனால் அந்த ஃபிக்ஸ் கொடுக்கும். அந்த ஃபிக்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா அது ரன்னும் ஆகும், பட் வந்து இட் மைட் நாட் பி மீட்டிங் யுவர் ரெக்குவயர்மெண்ட். அதெல்லாம் வந்து இது பண்ணோம். பட் இதனாலேயும் நீங்கள் சொல்கிறது இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இப்போ வந்து அந்த ஷார்ட்கட் வச்சு அவங்க ஃபிக்ஸ் பண்ணாலும் அது வந்து தட் மைட் நாட் பி a வெரி ரோபஸ்ட் சொல்யூஷன் ஆல்சோ, அதுவும் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால உங்கள் ஓவரால் கோட் ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து இட் கேன் கோ டவுன். இதனால பார்த்தீங்கன்னா கோட் ஸ்டாண்டர்ட் போகும், ப்ளஸ் ஏஐ வில் டூ மிஸ்டேக் தானே. இப்போ நம்ம ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்தது தான் கரெக்டானு கிடையாது இல்லை. எக்ஸாக்ட்லி. ஸோ ஏஐ அது நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஏஐ வில் கிவ் அவுட்புட் அப்படின்றப்ப ஏஐ ஆல்சோ மேக் மிஸ்டேக். வந்து see அந்த கியூரியாசிட்டி ஷுட் ஆல்வேஸ் பி தேர். ஓகே, இது ஏஐ ஹஸ் ஃபிக்ஸ்ட் இட், but why did I make that mistake? What was that mistake and what fix did it do? How did it fix it? And the curiosity should be there. In the curiosity இருந்ததுனா nothing will replace. Okay. So அப்போ மோஸ்ட்லி ஒரு ஃப்ரெஷர்ஸ் ஆர் ஒரு டெவலப்பர்ஸை வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. ஸோ ஏஐ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா, ஏஐ யூஸ் பண்ணி அவங்க டெய்லி அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க அப்படின்னா 100% they won't replace. ஸோ தென் ஒரு ஃப்ரெஷர்ஸ் ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா 100% they should know about fundamentals. ஸோ இப்போ நான் எடுத்த உடனே நான் ஏஐ இன்ஜினியர் படிக்கணும், டேட்டா அனலிஸ்ட் படிக்கணும் அப்படின்றது இல்லாமல் தே ஷுட் பி ஸ்ட்ராங் இன் ஃபண்டமெண்டல்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் நீங்கள் சிம்பிளாக சொல்கிறது வச்சு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், எய்தர் ஜாவா பைத்தான் ஆர் .NET ஏதோ ஒரு டெக்னாலஜியில் ஃபுல் ஸ்டாக் லேர்ன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கெரியர் பில்ட் பண்ணிவிட்டு தென் தே கேன் அப்ஸ்கில் ஏஐ இன்ஜினியர்ஸ். டெஃபினெட்லி an option that they can definitely take. ஸோ உங்களுக்கு இதை பற்றின ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஏதாவது டவுட்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ ஐ வாண்ட் மீட் ராஜேஷ் சார் அப்படின்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அவரை நான் டைரெக்டாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.